யாருடைய ஆயுள் நீண்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், யாருடைய ஆயுள் நீண்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாருக்கு பொருளாதாரத்தில் பரக்கத் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். உங்களோட பொருளாதாரத்தில் பரக்கத்தும் நோய் இல்லாத வாழ்வும் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் குடும்ப உறவை சேர்ந்து நடங்க என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே அக்பிர்னி பி அமல், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தார்கள். அந்த அமலை நான் செய்தால் நான் லேசா சொர்க்கம் போகணும், சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டான். அல்லாஹ்வுடைய தூதர், என்னப்பா ஆட்சி இவருக்கு, இவர்கிட்ட நல்ல பொருளாதார வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கிறதே, என்ன ஆட்சி இவருக்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை எதையும் இணை வைக்காமல் நீ வணங்க வேண்டும், தொழ வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஃபல் யஸில் ரஹிமஹு, உன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து நட, நீ சொர்க்கம் போவாய் என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஷிர்க் செய்யவில்லையா, நீங்கள் தொழுகிறீர்களா, குடும்ப உறவை சேர்ந்து நடவுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்துகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னதான் சாட்டு போக்கு காரணம் சொல்லியும் இந்த குடும்ப உறவுடைய விஷயத்துல நானும் நீங்களும் தப்ப முடியாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள்.